இந்த பாட்டு பாடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு மோசஸ் ராஜசேகர் எழுதிக்கிறாருங்க. அவரது நீங்கள் சாட்சி கேட்கலாம் வீடியோவில். இப்போ யூடியூப் தான் இப்போ எல்லார்கிட்ட மொபைல் இருக்குது இல்லைங்களா, யூடியூப்பில் பாருங்க. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவரோட சாட்சி. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாருங்க. கண்ணு கூட இல்லாத எழுதவருக்கு டயபெட்டு டெய்லி டயாலிசிஸ் பண்ணோமா. நான் அவரை பார்த்துக்கிறவங்க, அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பெங்களூர் பட்டணத்தில் ஒரு சர்ச்சில் வந்திருந்தார். எங்கள் நேபர் அவங்க இட்டுன்னு பண்ணாங்க. அவர் மேடையில் இருக்கும்போது அவர் நல்லா பாட்டு பாடி ஆண்டவர் வசனம் நல்லா சொல்கிறாரு. அதே மேடை இறங்கும்போது ஒரு பேஷண்ட்டு போல் அவர் அதை பார்த்து எனக்கு ரொம்ப வேதனை ஆச்சு. அவருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு டயாலிசிஸ் பண்ணே இருக்கணுங்களாம். அவர் டயபெட் பேஷண்ட்டு டயாலிசிஸ் பண்ணோம். இந்தமாரி கண்ணு வேறு தெரியாத போயிடுது. இதை மத்தியிலையும் அவர் வந்துட்டு கர்த்தருக்காக வாழ்ந்தார். அந்த கண்ணு தெரிலன்னா கூட அங்கங்கே போயிட்டு ஆண்டது சுவார்த்தை போயிட்டு அவர் பிரசங்கிச்சார். நல்ல நல்ல அழகான பாட்டுங்க அவர் எழுதிக்கிறார். அவரோட லைஃப் ஸ்டோரியில் பாடும்போது கர்த்தர் கூட்ட பாட்டுங்க தான் இதெல்லாம். இந்த பாட்டு நம்ம பாடலாம். நீங்களும் யூடியூப்பில் போயிட்டு இந்த மோசஸ் ராஜசேகர் அவங்களுக்கு பாட்டுங்க கேட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு நாள் அப்படி தான் தனிமையின் பாதையில் எங்கள் ஆயா வருவாங்க. வந்து நான் பாட்டு பாடுறது தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். பாட்டு பாடும்போது ஆயா சொன்னாங்க, நீ பாட்டு என்ன பாட்டு பாடுது ஏசப்பான்ட்டு நான் டிவி ஆன் பண்ணும்போது அதில் வந்து தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோலில் அந்த பாட்டு போடும்போது பாட்டை பாடிட்டு நான் பாடும்போது ஃபுல் டீப்பாக போடும்போது கர்த்தரோட முகத்தை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் நான் நீல் டவுன் போட்டு நான் ஜெபிக்கும்போது அவரோட அழகான முகத்தை நான் பார்த்தேன். அந்த முகம் வந்துட்டு நம்ம நினைக்கிற அவர் வயசாகிட்டுக்குதுன்ட்டு இல்லை, ரொம்ப யங்காக இருக்கிறாரு. நீல மூஞ்சி வெளிசாக அழகாக அந்த முகம் நான் பார்த்தேன். அதே முகத்தான் இவர் பாட்டு பாடும்போதும் நான் பார்த்தேன். ஆனால் நம்ம மட்டும் மகிமைப்பட்டோம். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம தான் காயம் பண்ணிக்கிறோம், வேதனைப்படுறோம், துக்கிச்சுக்கிறோம், அழுகிறோம், அன்புக்காக இயங்குகிறோம். அவரோட அன்பு இந்த உலகத்தில் அதுக்கு சமானம் ஆகுதே இல்லை. நம்மளை ஆண்டத்தான் நேசிக்கிறார். தான் இந்த உலகம். நான் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டேன், ஏன்ப்பா எல்லாரும் என்னை நேசிக்கிறது இல்லைன்றாங்கோ, எல்லாம் என்னை வெறுக்கிறாங்கோ, ஏன் ஏசப்பான்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் பேசுகிறார் பைபிளில். ஏன்னா நம்ம எல்லாம் இந்த உலகத்துக்கு சார்ந்தவங்க நம்ம கிடையாது. அதனால தான் இந்த உலகம் வந்துட்டு நம்மளை வெறுக்குதான். ஏன்னா நம்ம தேவனோட பிள்ளைங்கோ. அவர் பேசுகிறாரு, நீ என்னோட புள்ள மகளை, அதை தான் இந்த உலகம் ஒன்று வறுக்குது. அதனால உங்களை இன்றைக்கி வறுக்குது உலகம் ஜனங்கன்னா நீங்கள் ஆண்டவரோட புள்ள. அதனால தான் இந்த உலகம் உங்களை வறுக்குது. ஏன்னா கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆமேன். அவர் நாம மட்டும் மகிமைப்பட்டோம். நெக்ஸ்ட்டு நான் பாட்டு பாடுறேன்.